ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமுதாயத்துல பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு குறைஞ்சிருக்கா இல்ல அதிகமாயிருக்கா? குறைஞ்சிருக்கு. பாதுகாப்பு இப்போ ஏதுமா? பாதுகாப்புலாம் எங்க இருக்கு? பாதுகாப்பு குறைஞ்சிருக்குமா? எங்கேயுமே பாதுகாப்பே இல்லை. குழந்தைய குழந்தையா பார்க்கணும், பெண்களை பெண்களா மதிக்கணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பட் அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. மது ஒழிப்பு, போதையினால அந்த பழக்கத்தெல்லாம் தயவு செஞ்சு கவர்மெண்ட் அதை சரிப்படுத்தணும். பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல எல்லாத்துலயும் பாதுகாப்பு கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். இல்லை, முன்னெல்லாம் நாங்கள் போகும்போது நைட் எத்தனை மணி ஆனாலும் 12 கூட வீட்டுக்கு போவேன், அந்த பயம் இல்லை. பட் இப்போ நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குது. இதை கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இன்னும் அதுக்கு ஒன்று ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கோ எடுத்ததா தெரியல. தைரியம் தான் மனுஷ பாதுகாப்பு. பெண்களுக்கு தைரியம் முக்கியமாக. தைரியம் இருந்தால் யார்கிட்ட என்ன வேணாலும் மோதிட்டு வந்துடலாம். பெண்கள் அதே தைரியம் இல்லாமல் கோழையாக இருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பசங்க பார்த்தா நம்ம பொண்ணுன்னு நினைக்கணும், நம்ம அக்கா தங்கச்சிங்கன்னு நினைக்கணும். அவங்க அதை மாதிரி நினைக்க மாட்டாங்க. யார் ஒன்றாலும் எந்த தப்பு ஒன்றாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் கேட்க போகிறாங்க, யாரை கேட்க போகுது இல்லைன்னு. ஆனால் அதே அவங்க பொண்டாட்டி அவங்க பொண்ணுங்களா இருந்தால் செய்வாங்களா? சமுதாயத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகரிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா இல்ல குறைஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி விட பெட்டராக தான் இருக்குது. பட் ஸ்டில் இட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் பெண்கள் இதுக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை வீட்லேயோ ரொம்ப அன்சேஃபாக இருக்கிற மாதிரி எப்போவாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி அவ்வளோ அன்சேஃப்னு சொல்ல முடியாது. ரீசனபிளி குட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் லேட் நைட்டு அந்த டைம்லலாம் போகும்போது இன்னும் செக்யூரிட்டி அவ்வளோ நம்ம தைரியமாக போகிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். கவர்மெண்ட் பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய ஆப், காவலன் ஆப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. மேபி இட்ஸ் அவர் ஃபால்ட் தட் வி டென்ட் யூஸ் இட் அண்ட் சி. பட் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணால் ஐ ஃபீல் டெஃபினெட்லி தட் வில் மேக் அ சேஞ்ச். தட் வில் கிவ் மோர், நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. வீட்லேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ வெளியே எங்கேயாச்சும் போகும்போது பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்ந்துருக்கீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் போகும்போதே எல்லாம் ஃப்ரீடமாக தான் இருக்குது இது வரைக்கும். சமுதாயத்தில் பெண்களோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் நிறைய விஷயம் கொண்டு வராங்க. இந்த காவலன் ஆப் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. அது பயன்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலி இது வரைக்கும் நானுமே இன்ன வரைக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் மேபி யூஸ் ஆகலாம் அந்த மாதிரி. சமுதாயத்தில் பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாயிருக்கா? குறைஞ்சிருக்கு. முக்கியமாக அதுவும் கேர்ள் சைல்டு பார்த்திங்கன்னா அப்யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இருக்கும்போது. ஸோ அதனால் பாதுகாப்பு குறைஞ்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைய குழந்தையா பார்க்கணும், பெண்களை பெண்களாக மதிக்கணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பட் அந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஒரு நார்மலாக எல்லாருமே ஒரு பெண் அப்படின்னா ஒரு அடிமை அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஒருவர் ஒர்க்கிங்லாம் இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பெண்களோட பாதுகாப்பை முன்னேற்றத்துக்காக என்ன நடவடிக்கைலாம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாய்ஸ் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கேர்ள்ஸ்க்கு. ஸோ அவங்க ஒரு பேக் போனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொண்ணும் சரி, நம்ம வெளியில் இருக்கிற பொண்ணும் ஓகே அப்படி இந்த மாதிரி தான் பார்க்கணும். வேறு மாதிரி ஒரு தாட்டில் பார்க்காம இருந்தாங்கனாவே கரெக்டாக இருக்கும். பாதுகாப்பு இப்போ ஏதுமா? பாதுகாப்புலாம் எங்கே இருக்குது? பாதுகாப்பு சொல்லுங்கள். எங்கே போனாலும் ஒரு இதுவாக தான் இருக்காங்க. யாரும் ஒன்றும் பாதுகாப்பாக இல்லை. பெண்கள் அவங்கவுங்களே அவங்க பாதுகாப்பு பண்ணினா தான் உண்டு. வேறு இது பண்ண தெரியாது. கவர்மெண்ட் பெண்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பெண்களுக்கு பயன்படுதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, நம்மளே போய் ஒரு ஸ்டேஷனில் நின்னா கூட சரி, போமா அவங்க வரல இவங்க வரலன்னு நிற்க வச்சு ஒரு இது இல்லாமல் ஒரு மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாத அளவுக்கு இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பொண்ணுங்களோட பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை இருந்தால் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பாதுகாப்பு பெண்கள் தான் இப்போல்லாம் உழைக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சி எதனா அவங்க பண்ணாங்கன்னா
பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை நீங்கள் சுற்றி வேலை பார்க்குற இடம் அங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, கண்டிப்பாக இல்லை. இப்போ ரொம்ப மோசமாகவே இருக்குது உண்மையாலுமே. முதல்ல விட இப்போ ரொம்ப எவ்வளோ நிகழ்ச்சி எடுத்தாலும் நாடகத்தில் பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுதான் உண்மை. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனில் ஆப் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பயன்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பயன்படவே இல்லை, எதுவுமே பயன்படலை. எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்கள் முன்னேற்றத்துக்காக வேற என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மது ஒழிப்பு, அந்த இப்போ நிறைய விஷயம் இருக்குது. போதையினால் அந்த பழக்கத்தெல்லாம் தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து அதை வந்து சரிப்படுத்தணும். காலேஜஸ் கிட்ட, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் எல்லாத்துலேயும் பாதுகாப்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்தாலே ஓரளவுக்கு கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வீட்டில் இல்லைன்னா வெளியே எங்கேயாச்சும் போகும்போது பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் அப்படி இல்லைடா, ஆனால் இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது. கேர்ள்ஸ் வெளியே போனாலோ இல்லை, முன்னெல்லாம் நாங்கள் போகும்போது நைட் எத்தனை மணி ஆனாலும் 12 கூட வீட்டுக்கு போவேன். அந்த பயம் இல்லை. பட் இப்போ நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஃபோன்லேயே அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஆப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து பெண்களுக்கு பயன்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கெல்லாமே SMS வந்திருக்கு. ஏதாவதுன்னா இப்போ அந்த நம்பர் இருக்குது, நம்ம கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது சமுதாயத்தில் பெண்களோட பாதுகாப்பு அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதானே உண்மை இல்லைங்களா? ஏன்னா அப்படின்னா நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு தானே இருக்குது இன்றைக்கி வரையும். ஸோ பட் அந்த ஃபோன் நம்பரெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக போகலாம். அப்படி தான். பெண்களுக்கு ஃப்யூச்சரில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி உறுதியாக நம்புறீங்களா? கண்டிப்பாக. இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லது பண்ணுவாருன்னு ரொம்ப நம்புகிறோம். வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்கள் இங்கேயே தான் இருந்தோம் 60 வருஷமாக. எங்கள் அப்பா 50 வருஷமாக இருந்தார், நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம். எந்த இதுவும் இல்லை, நல்லபடியே தான் இருக்கும். எத்தனை மணி ஆனாலும் நாங்கள் வீட்டுக்கு போவோம். எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவும் கிடையாது. பெண்களோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பயன்படுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எங்களுக்கு எதுவும் வந்ததில்லை, அதனால் அதை பற்றி எங்களுக்கு தெரியலை. இப்போது சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாயிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? பெண்களே ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குதுங்க, நல்ல வேலையில் இருக்குங்க, நல்லா திறமையாக இருக்குங்க. அதனால் வந்து பசங்க தான் கொஞ்சம் தத்தியாக இருக்குங்க. பொண்ணுங்க ரொம்ப டேலண்ட்டாக இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இப்போ தேவையில்லை. நல்லா அறிவாக அதுங்க எங்கே ஐடி வேலை, அந்த வேலை, இந்த வேலை செஞ்சு திறமையாக இருக்குதுங்க. பெண்களோட பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வேறு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? பெண்கள் வந்து இப்போ நல்லா சாமர்த்தியமாக, நடு மத்தியத்தில் பெண்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லாத பசங்களெல்லாம் விரும்பி கட்டியிருந்தாங்க. இப்போல்லாம் எல்லாமே நல்ல மெச்சூரிட்டி தெரிஞ்சு நல்லா இருக்குங்க பெண்கள்லாம். அதனால் இப்போ எந்த இதுவும் குறை இல்லை. எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்குதுங்க, நல்லா வேலைக்கு போகுதுங்க, நல்லா வேலை செய்கிற பசங்களை கட்டிக்குதுங்க. 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் கேப் விட்டு குழந்தைய பெற்றுக்குதுங்க. அதனால் நல்லா சௌரியமாக இருக்குதுங்க. பாதுகாப்புனா இப்போ எதுவும் முன்னாடி நடந்த மாதிரி இப்போ எதுவும் நடக்கிறது இல்லையே. அதனால் குழந்தைங்க நல்லா தான் இருக்குங்க. காலேஜ் போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற பெண்களுக்காக எங்கேயுமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பு குறைவாக தான் இருக்குது. அந்த ஃபீலிங் எல்லா பெண்களுக்குமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை வந்து கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு இன்னும் அதுக்கு ஒன்று ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கோ எடுத்ததா தெரியலை. எல்லாமே அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் மறைஞ்சு போகிறதே தவிர மற்றபடி அவங்களுக்கு சேஃப்டி இருக்குன்னா அவங்களுக்கு அவங்களே தான் பாதுகாத்துக்கணும். அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கே தவிர வெளி உலகத்துலன்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மி தான். கவர்மெண்ட் வந்து பெண்களோட பாதுகாப்புக்காக நிறைய ஃபோன்லேயே நிறைய இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துப்போம் அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து ஓகே, பாதுகாப்பாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைனா பெண்கள் பயன்படுத்திக்கணும். அவங்க படுத்திக்கிறதுனால இல்லாதனால தானே இந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? அவங்க உடனே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை எந்த இடத்துல நமக்கு சேஃப்டி கம்மியாகுதோ அந்த இடத்துல டக்குன்னு போலீஸோ இல்லை அவங்க எந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்களோ ஆப் அதுக்குள்ளே போய் டக்குன்னு தன்னை காப்பாற்றிக்கிறான வழியை பெண்களும் தான் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ நிறையாமே உங்களுக்கு செல்லுலேயும் அந்த இதுலேயும் தான் நிறைய வருது, ஆப்ஸ் கொடுத்துறாங்க, அவங்க சேஃப்டிக்கு வழி சொல்லி கொடுக்குறாங்க, கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் என்ன ஏதுன்னு போய் தெரிஞ்சுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியும்.
ஓரளவுக்கு. கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்க யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. என்ன ஆப் இருக்குது, அது எப்படி போகணும், அதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டாங்கன்னா சேஃப்டி தான். பெண்களோட பாதுகாப்பை முன்னேற்றத்துக்காக என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்? முதல்ல பெண்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பெண்கள் முன்னேற்றமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. முன்னே இருந்த நாங்கள் இப்போ நான்லாம் வந்து ஏஜ் 60 நியரிங் 60, எங்களுக்கெல்லாம் இருந்ததை விட இப்போ இருக்கிற அறிவு கூர்மையும் ஜாஸ்தி தான், இப்போ கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டிஸும் ஜாஸ்தி தான், நிறைய இது கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க, பகலில் முன்னமெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் ஷிஃப்ட்டே நிறைய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிற பெண்களுக்கெல்லாம் நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும். அதை கவர்மெண்ட்டு தான் கவனிக்கணும். சமுதாயத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குமா, குறைஞ்சிருக்கு. எங்கேயுமே பாதுகாப்பே இல்லை. கவர்மெண்ட் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பயன்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சில இடத்துல பயன்படுது, எல்லாருக்குமே அது பயன்படலை. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராச்சும் வெளியே போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இல்லைனா உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி ஏதாச்சும் பாதுகாப்பு இல்லாத பிரச்சனைகள் இருக்கா? இதுவரைலாம் அப்படி நடந்ததில்லை, கேள்விப்பட்டது மட்டும்தான். நீங்கள் வீட்லேயோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வெளியில் போகும்போது ஃபீல் பண்ணியிருக்கோம், நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஃபீல் பண்ணியிருக்கோம், பஸ்ஸில் போகும்போது ஃபீல் பண்ணியிருக்கோம், லேட் நைட் கேபில் வரும்போது ஃபீல் பண்ணுவோம், ஆட்டோ கேபில் வரும்போது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் பெண்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, பாதுகாப்பு இல்லாத மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி இல்லை, அது எங்கள் ஏரியாவில் இல்லை. பட் நிறையா அந்த செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, அதுதான் மெயின் இஷ்யூவாக இருக்குது எங்கள் ஏரியாவில், மற்றபடி வேறு இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் கொண்டு வராங்க, இந்த காவலன் ஆப் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல இனிஷியேட்டிவ். பெண்களோட பாதுகாப்பு முன்னேற்றத்துக்கு வேற ஏதாவது பண்ணால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும்? ஒரு ஆபத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு போலீஸ் அப்ரோச் பண்ணால் கூட போலீஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் வரைக்கும், சென்னை போலீஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் டைமே எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்குறாங்களோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைரியம் தான் மனுஷ பாதுகாப்பு. பெண்களுக்கு தைரியம் முக்கியமாக. தைரியம் இருந்தால் யாருக்கிட்ட என்ன வேணாலும் மோதிட்டு வந்துடலாம். பெண்கள் அதே தைரியம் இல்லாமல் கோழையாக இருந்தோம்னா எது பார்த்தாலும் பயமாக இருக்கும். பின்னாடி வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா தைரியமாக அவனை கன்னத்தில் சப்புன்னு விட்டு அவனை இழுத்து போல்டர்ஸ்னு விட்டு அவனை எஸ்கேப் பண்ணி விட்டு போலீஸ்காரை கூப்பிட்டு பேச்சு அவனை விட்டு வெளியே வரத்துக்கு தைரியம் தான் பெண்களுக்கு. அந்த பெண்களுக்கு தைரியம் இல்லாட்டினா அது அவ்வளோதான். கவர்மெண்ட் வந்து பெண்களோட பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், பெண்களுக்கு வந்து சேஃப்டியாக பண்ணுறேன். பின்னாடி ஃபாலோ பண்ணால் அதுக்கு வந்து 10 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறைய செய்தியில் பார்த்துருக்குறேன். அது வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக தராங்களே கவர்மெண்ட், அது வச்சிருந்து கொஞ்சம் பாராட்டலாம். நிறைய பெண்கள் வந்து வீணாகி இருக்கிறாங்க. அந்த அனுபவத்தில் கவர்மெண்ட்டுக்காரங்க வந்து ஒரு பெண்கள் தனியாக போனால் அது ஒரு பாதுகாப்பு, அப்போ தான் எவனும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் அச்சம்னு வரும்ல. சும்மா எதாத்தான கூட பிள்ளாடி ஃபாலோ போனால் கூட எவன் 10 வருஷம் ஜெயில் கம்பி ஏற்றுறது, அது என்ன வருமா வராதா? உங்களுக்கு இந்த மாதிரி சமூகத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருந்திருக்கா? எனக்கு தொந்தரவு எதுவுமே இல்லை. எனக்கு தெரியுமா, மன அழுத்தல் நிறையா, எனக்கு மன அழுத்தல் நிறையா, தைரியமும் நிறையா. கோவம் வந்தால் அதிகமாக எக்ஸ்ட்ரா பேசுகிற ஆளுக்கு சப்புன்னு விட்டுருவேன், அந்த மாதிரி குணம். அப்போ உங்களுக்கு வெளியே போகிற இடத்துல பாதுகாப்பாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? பாதுகாப்புங்கிறது அதான் சொன்னேன் மேடம், தைரியம். நீ இப்போ வந்து சென்னையில் வியாபார படம் வந்தோம், ஏதோ ஒரு பொறுக்கி மணி எடுக்கிறான்னு வை, நம்ம அமைதியாக தான் அவன் எடுத்த அசால்ட்டாக போயிடுவான். அதே தைரியம் வந்து சப்புனி கன்னத்தில் விட்டு நீ போட்ட முதல்ல நான் போட்ட முதல்ல நீ என்னோட தூக்கிட்டு போகிறது போடுறா, ஒரு 4 பேர் 4 கூப்பிட்டு 4 சப்புன்னு விட்டோம்னா மறாவது நாள் அந்த கடை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான்ல, மறுபடி போனால் அந்த பொண்ணு அடிச்சிருவோன்னு ஒரு பயம் வரும், அவனுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா. அதான் பெண்களுக்கு தைரியம் வேணும். நம்ம நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ வேலைக்கு போகிறாங்க பெண்கள், சில இடத்துல வந்து 6 மணிக்கே வேலை முடிச்சிடுறாங்க. சில பேருக்கு வந்து ஒர்க்கு வந்து 11 மணிக்கு முடிக்கும், 12 மணிக்கு முடிக்கும் இருக்கும். அப்போ பெண்கள் தனியாக வராங்க. தனியாக வந்தால் அந்த தனியாக ஒரு பாதுகாப்புக்கு ஆம்பளைங்க அப்படி இப்படி பண்ணாங்கன்னா அந்த பெண்கள் தான் தைரியமாக இருக்கணும். அவனை அடித்து தைரியமாக வந்து அவனை ஏதோ ஒரு இடத்துல அவனை மாட்டி வச்சு ஆளை கூப்பிட்டு அடி வாங்க வச்சு அவன் தைரியம், அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு தைரியம் வரணும்.
அந்த தைரியம் இல்லாட்டினா அன்டைம் வந்து அந்த பெண்களுக்கு விதி என்ன அதான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை, பெண்களுக்கு தைரியம் இருந்தாலே போதும். பெண்கள் வீட்லயோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வீடுனாலும் வெளியிலனாலும் போத் ஆர் சேம் ஒன்லி இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா வீட்டில் வந்து ஈவன் இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குல்ல, இதிலிருந்தும் வந்து பெண்கள் வந்து தன்னை காப்பாற்றிக்கணும். முன்னாடிலாம் வந்து ரோட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு துன்பம் வரும்னு சொல்லுவாங்க. பட் நவடேஸ் நாட் லைக் தட்டுமா. இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, மொபைல், இதில் கூட அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பே இல்லாமல் தான் இருக்குது. பட் நம்மளே திருத்திக்கணும். ஓகே, நான் சோஷியல் மீடியாலே இருப்பேன், நான் வந்து எல்லா ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து தன்னைத்தானே சேஃப்டி இல்லாமல் அன்னோன் பர்சனுக்குலாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறதுனா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா விதவுட் சீயிங் ஃபேஸ் நவடேஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வருது இல்லையா. அவங்க என்ன ஆகிடுறாங்க, ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுறாங்க. தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேரிகேடு வச்சுக்கணும். ஈவன் விதின் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இது பொருந்தும், ஈவன் ஒர்க்கிங் உமனுக்கும் இது பொருந்தும். தனக்குத்தானே வந்து அவங்க சேஃப்டி வச்சுக்கிட்டா மாத்திரம்தான் அவங்க வந்து அவங்கள நம்பி இருக்கிற சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். சமுதாயத்தில் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? பாதுகாப்பு அதிகமாக தான் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் தி சேம் டைம் அங்கங்கே நடக்க இந்த அன்சேஃப்டி ப்ராக்டிசஸ் நடந்துட்டு தான் இருக்குமா. அதையும் வந்து முழுசாக ஒத்துக்கணும் இல்லையா. நிறைய இன்சிடென்ட்ஸ் ரீசெண்டாக எல்லாம் நடந்திருக்கு இல்லை, அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பீயிங் எ ஃபீமேல் ஐ மஸ்ட் அக்செப்ட் தட் ஒன் ஆல்சோ. கவர்மெண்ட் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த காவலன் ஆப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காவலன் ஆப் வந்து நம்பர் 1 ஆப்புமா. பட் என்ன ஒன்லி திங், அது வந்து எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் எஜுகேட்டட் ஃபீமேல் கூட என்ன பண்ணுறோம், சரி ஓகே 1008 ஆப் தேவையில்லாத ஆப் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த காவலன் ஆப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்பு. ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லாம் கூட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை பற்றிலாம் எங்களுக்கு ஒரு ஸ்பீச்சே கொடுத்துருந்தாங்க. காவலன் ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம். எங்களோட ஹையர் அஃபீஷியல் ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார் விமன் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணினாங்க. காவலன் ஆப் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆப். ஏன்னா ஒன்லி திங் அதை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம கீனாக அதை ஆக்டிவாக பயன்படுத்திக்கணும். அப்போ வந்து இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையே, அங்கே தான் நம்ம லேகிங். பட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆக்டிவாக யூஸ் பண்ணணும். பண்ணினா காவலன் ஆப் வந்து டூ குட். பெண்கள் முன்னேற்றத்துக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் பெட்டராக இருக்கும்? கவர்மெண்ட்டாக வந்து அவங்களால முடிஞ்சதும் பண்ணிட்டு தாமா இருக்காங்க. பட் ஈவன் தென் அது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சாங்கிறது தான் கொஸ்டினாக இருக்குது, $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நிறைய பேர் வெதர் ரூரலாக இருக்கட்டும் அர்பனாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து அது ரீச் ஆகிறது இல்லைம்மா. ஈவன் டவுன் ரோடட் பீப்புள் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணலாம். சமுதாயத்தில் வந்து இப்போ பெண்கள் வந்து வெளியே போகும்போதோ இல்லை வீட்லேயோ பாதுகாப்பு இல்லாத மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பாதுகாப்பு இல்லை தான், அந்த அளவுக்குலாம் இப்போ இல்லை. முந்தி இருந்தது, ஆனால் இப்போதைக்கு அது வந்து இல்லை. பெண்களுக்குன்னு அது பாதுகாப்பு அவங்களே தான் எதனா முயற்சி பண்ணி அதிலே அவங்க தான் எதனா எஃபர்ட் போட்டு எதனா பண்ணணும் தவிர மற்றபடி பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்குறவங்க வந்து யாருமே இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் நிறைய விஷயம்லாம் கொண்டு வராங்க. ஃபோன்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்குதுங்க. இப்போது படித்தவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு ஃபோனை பார்த்தோன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க. இப்போ நான் வந்து அந்த அளவுக்குலாம் படிக்கலை. எனக்கு இப்போது பார்த்தேன்னா இது இப்போ யாருன்னா சொல்லி கொடுத்தா தான் அதை பண்ணுவேன் தவிர படிக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கெங்கே பாதுகாப்பு இருக்குது? ஒரு தனியாக போனோன்னா உடனே இதை ஏன் சொல்ல வேணும், இந்த குழந்தைங்களே எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கு எதனா பாதுகாப்பு இருந்ததா சொல்லுங்கள்? அதுவும் ஒரு பெண் குழந்தை தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வயசானவங்க போகிறாங்க அப்படின்னா கூட எதனா மாட்டின்னு போனால் கூட அதை கூட அறுத்துட்டு கழுத்தை கூட அறுத்துடுறாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் எந்த பாதுகாப்பும் அந்த அளவுக்கு இல்லைங்க. நினச்சா வெறுப்பு தான் வருது. என்னத்துக்குங்க இப்போ வந்து சுத்தமாக இல்லை. அப்போ வந்து பயம் இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பயமும் இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்க ஆண்கள் வந்து அந்த மாதிரி போகிறாங்க, கழுத்து அறுத்துனே போயிடுறாங்க. ஒரு செயின் ஒரு நிம்மதியாக ஒரு கவரிங் செயினை கூட விட மாட்டேன்றாங்க. அது தங்கம் நினச்சின்னு கூட அறுத்துன்னு ஓடிடுறானுங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் என்னத்துங்க பண்ண முடியும்? பெண்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு? அதெல்லாம் பாதுகாப்புலாம் இல்லைங்க. சும்மா
அது போடுறாங்க தான், கவர்மெண்ட் போடுறாங்க, அதிகாரிங்களாம் போடுறாங்க. படிக்காதவங்க என்னங்க பண்ணுவாங்க? அதை பற்றி தெரியுமா? அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி தெரியும் அவங்களுக்கு? ஃபோனே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிராமத்துலலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களா? கிராமத்துலேயே நிறைய அநியாயம் நடக்குது தான். அவங்களுக்கெல்லாம் எங்கே பாதுகாப்பு இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. பெண்களோட பாதுகாப்பை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்? இப்போல்லாம் வந்து நைட்டில் போனால் கூட 1 மணிக்கு போனால் கூட தில்லா போகலாம், தில்லா வரலாம். அந்த ஒரு பயன்றதே இல்லை. நல்லா வெளிச்சமாக இருக்கும். எந்த நேரம் எங்கே பார்த்தாலும் போலீஸ்காரங்க இருப்பாங்க, கொல்லுவாங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி ஆட்டோக்காரங்க கூட பத்திரமா இட்டுன்னு போய் விடுறதுக்கும் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து அப்படி இருக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இது மாதிரி இருந்தால் ஒரு ஆட்டோ ஏறுறாங்க, இல்லை ஒரு பஸ் ஏறுறாங்க, நைட் சர்வீஸு இந்த மாதிரிலாம் பஸ்ஸு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தைரியமாக இந்த நேரத்தில் நம்ம போனால் கூட பஸ் இருக்கும், ஆட்டோ இருக்கும், ஆட்டோக்காரங்க இட்டுன்னு போவாங்க அப்படின்னு ஒரு இது இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஃபேமஸான இடத்துல கூட நம்ம ஒரு 1/2 அன் மேலே நிற்க முடியாது. நைட் டைமில் வேறு மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன் பாரிஸில் வந்து சில பேர் அநியாயம் நடக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம வந்து பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒரு செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போனோம்னு வச்சுங்க, என்னம்மா எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது இருந்துக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் செருப்படி தான் அவங்களுக்கு கொடுப்போம். செருப்பு பிஞ்சுக்கோ நாயை அப்படின்னு கூட நாங்கள் திட்டி இருக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கவனம் கொண்டு வரணுங்க. அவ்வளோதான். பெண்களுக்கு இது கொடுக்குறோம், அதை கொடுக்குறோன்னு என்ன கொடுக்குறாங்க? பாதுகாப்பே இல்லை. அசால்ட்டாக திருடனுங்க போயிட்டு இப்போ ஒரு வண்டியை நிப்பாட்டி முடியல, திடீர்னு போகிறாங்க. ஒரு பர்ஸு வந்து மாட்டின்னு போக முடியல, ஒரு பேங்க்லேருந்து போனோம்னா பண்ண முடியல. அந்த மாதிரி திருட்டு ஊழியம் வந்து நிறைய இப்போ நடக்குது. திருட்டு ஊழியம் தான். பெண்களுக்கு பறிச்சுட்டு தான் போகிறாங்க. ஒரு காதில் நிம்மதியாக ஒரு கம்பல் போட்டுன்னு போக முடியல. அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. பாதுகாப்பு எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த முறையில் நீங்கள் கொடுப்பீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா படிக்காதவங்க எங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் தான் வந்து செயல்படுத்தணும். அவ்வளோதான். நீங்கள் வீட்லேயோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிக்கிறேன். ஆனால் நான் தைரியமாக போவேன். திடீர்னு யாருன்னா வந்துட்டு எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே தான் போவேன் நான். அதனால் தைரியமாக இருப்பேன். எந்த ஆம்பளைங்க எது இருந்தாலும் பேசிட்டாலும் சரி, என் புடைய பூச்சி இழுத்தாலும் 2 அரை விட்டு அசிங்கமாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அதெல்லாம் விடவே மாட்டேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து 4 இடத்துல போகிறவங்க வந்து ஒருத்தர் அசிங்கமாக சொல்லவும் கூடாது. ஒரு இது ஐயோ அவள் போகிறாளே, இந்தமாரி நடவடிக்கையில் நடக்கிறாங்களே அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. நல்லா பெண்ணாக இருந்துட்டு நல்லா இதுவாக இருக்கணுன்றது தான் எங்களுக்கு ஆசை. பெண்களோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பயன்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பயன்படுத்தாது. நாங்களே தான் பயன்படுத்திக்கணும். சிலர் போலீஸ்காரங்க வந்து பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடாச்சே அவங்க எதனா பண்ணின்னு போட்டால் நம்மளுக்குன்னா வந்து கேர்லெஸ்ஸாக போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆம்பளைங்களாம் பொம்பளைங்க எதனா பண்ணின்னு போட்டோம், அவங்க கொலை பண்ணிட்டு போனால் கூட வேடிக்கை பார்க்குற ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக போய் இறங்கி நீ எப்படா குத்தலாம், எப்படா ஜாக்கெட்டை பிடிச்சி எடுக்கலாம், புடவை பிடிச்சி எடுக்கலான்ட்டு லேடிஸே போய் கேட்பாங்க ஆம்பளை மாரி நின்று. அதுதான் உண்மை. ஆனால் ஜென்ஸுங்களாம் சரி, போலீஸ்காரங்களாம் சரி, யாருமே சரி, நாங்களே ஆம்பளை, நாங்களே தான் பொம்பளை. அதுதான் உண்மை. பெண்களோட பாதுகாப்பை முன்னேற்றத்துக்கு வேற என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் போலீஸ் ஆகட்டும், ஜென்ஸு போலீஸாக இருக்கட்டும், யாருன்னா இப்போ பசங்க சின்ன பசங்க போனால் கூட மேடம் என்னை இந்த மாதிரி அந்த பையன் கிண்டல் பண்ணுறான்னா போய் கேட்கணும். அதை கேட்க மாட்டுறாங்க. அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஏம்மா நீங்கள் போங்கம்மா, நீங்கள் தாம்மா அரட்டை அடிக்கிறீங்க, நீங்கள் தாம்மா போகிறீங்க பஸ்ஸில், நீங்கள் தான் வரீங்க, ஆம்பளைங்களாம் இப்போ மாறிட்டாங்கம்மா, நீங்கள் தாம்மா பொம்பளை பசங்க தாம்மா அரட்டை. நான் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் அந்த பசங்களை எப்படி நீங்கள் பொம்பளை பசங்களை கிண்டல் பண்ணலாம், ஏன் அப்படி பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும். அவங்க போலீஸாக இருந்தாலும் சரி, லேடிஸ் போலீஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸ் போலீஸாக இருந்தாலும், அதுதான் நம்ம முன்னேற்றம். அவங்க எதுக்கு வேலைக்கு வராங்க, அது பண்ணுறதுக்கு தான் வராங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் போலீஸ்காரங்க கேட்கணும், மக்களுங்களும் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றது கேட்கணும். சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குறைஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சிச்சு மேம், கண்டிப்பாக குறைஞ்சிச்சு. இப்போ சின்ன பொண்ணு ஏதோ ஒரு ஊரில் கெடுத்து போட்டாங்கன்றாங்க. அதை போய் அதுக்கு என்ன வயசு, குழந்தை 8 மாதம் 8 வயசுன்றாங்க, 10 வயசுன்றாங்க. செய்தியில் கூட ஐயோ ஒரு குழந்தைய கெடுத்துட்டு போயிட்டாங்க, 8 வயசுலேயே போயிடுச்சு, கெடுத்துட்டு போயிட்டாங்க, அவனுங்கன்னா பலாத்காரம் பண்ணமான்னு அப்படின்னும் போது அவங்க போய் கேட்குறாங்களா? கம்முன்னு தானே விட்டுறாங்க. அதை அப்படியே தான் மறைக்கிறாங்க. அதை போய் கேட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை தான் கொடுக்கணும். சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனை போய் தண்டனை முடிஞ்சோடனே அவனே திருப்பி அனுப்பிச்சிட்டா திருப்பி இன்னொரு பொண்ணை பண்ண மாட்டான். என்ன நிச்சயம்? அவனுக்கு தண்டனை கொடுக்குறது தான் அது முக்கியம். ஃபஸ்ட்டு
பசங்களை வந்து ஜென்ஸுங்க வந்து யாருமே சரி வயசானவங்க கூட அந்த பசங்கிட்ட போய் ஒரு பசங்க பார்த்தா நம்ம பொண்ணுன்னு நினைக்கணும், நம்ம அக்கா தங்கச்சிங்கன்னு நினைக்கணும். அவங்க அதை மாதிரி நினைக்க மாட்டாங்க. யார் ஒன்றாலும் எந்த தப்பு ஒன்றாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், யார் கேட்க போகிறாங்க, யாரை கேட்க போகுது இல்லைன்னு. ஆனால் அதே அவங்க பொண்டாட்டி இப்போ அவங்க பொண்ணுங்களா இருந்தால் செய்வாங்களா? அதுதான் மெயின்.